Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CD3291 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சப்ஜெக்டோடைய யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கான யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். இதில் என்ன கொஷின் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எல்லா கொஷின் பேப்பர்லையும் இருக்கக்கூடிய கொஷின் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? இது நமக்கு டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா ஸ்ப்ளிட் பண்ணி கொஷின்ஸை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சிங்கிள் கொஷினாகவே நமக்கு 13 மார்க்கு கேட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து முதல்ல படிக்க வேண்டியது. 5 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதில் ஏதாவது 2 டைப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுத்து அந்த டைப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஷாலோ காப்பி, டீப் காப்பியும் நேம் ஸ்பேஸும். ஓகேங்களா? 3 டைப்ஸ் ஆஃப் நேம் ஸ்பேஸ். ஷாலோ காப்பினா என்ன, டீப் காப்பினா என்ன, இது நமக்கு 4 மார்க் 8 மார்க்னு கொஸ்டின்ல ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் 11th கொஸ்டின் எடுத்துக்கிறீங்க. 11Aல 1 2ன்னு இருந்து 1ல வந்து இன்ஹெரிட்டன்ஸ் 2 டைப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2ல பார்த்தோம்னா ஷாலோ காப்பி, டீப் காப்பி இல்லை நேம் ஸ்பேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தேர்ட் பார்த்தோம்னா அசிம்டோட்டிக் நோட்டேஷன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கிறது தான் அசிம்டோட்டிக் நோட்டேஷன். ஸோ அசிம்டோட்டிக் நோட்டேஷன் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் இது 3 படிச்சிட்டிங்கனாலே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்க்கணும்னா டிவைட் அண்ட் கான்கோர் மெத்தட் மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ டிவைட் அண்ட் கான்கோர் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதை கவர் பண்ணோம்னா யூனிட் 1ல நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 2. யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா லீனியர் ஸ்ட்ரக்சர். லீனியர் ஸ்ட்ரக்சர்ல என்ன இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான். சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், இந்த 3 லிங்க்டு லிஸ்ட்ல நமக்கு ஏதாவது ஒரு லிங்க் லிஸ்ட் கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கொஸ்டினை படிச்சோம் அப்படின்னா நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அது இல்லாம இது ஃபர்ஸ்ட் ஸ்டாப். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா ஸ்டாக் ஏடிடி, கியூ ஏடிடி, டிக்யூ ஏடிடி, இது 3ல ஏதாவது ஒரு ஏடிடி நமக்கு கிடைக்குவாங்க. அதனால இது ஏதாவது ஒன்று படிச்சோம்னாலே நம்மளால பாஸ் ஆகிட முடியும் இந்த யூனிட்டுக்கு. ஸோ பயப்பட தேவையில்லை. இதில் 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும், அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன 2 மார்க்ஸ் தான் வரும். நம்மளுடைய ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ எல்லா டாப்பிக்கும் வாட் இஸ் வாட்னு அண்டர்ஸ்டாண்டெல்லாம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங். இதில் என்ன இருக்குது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா மெர்ஜ் சார்ட்டும் குயிக் சார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா செப்பரேட் செயினிங் தனியாக கேட்கலாம், ஓப்பன் அட்ரஸிங்கில் லீனியர் ப்ராபிங், குவாட்ரடிக் ப்ராபிங், டபுள் ஹேஷிங், இது 3ஐயும் நம்ம ஒரு பிக் கொஷினாக கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி குயிக் சார்ட்டும் மெர்ஜ் சார்ட்லாம் வந்து நமக்கு ஒரு பிக் கொஷின் பார்ட் சியில் கூட கேட்கக்கூடிய ஒரு சாய்ஸ் கொஷின். ஸோ டைரக்ட் 13 மார்க்காகவும் இருக்கும், 8 மார்க் 4 மார்க்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணியும் இருக்கும். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தளவு இது 3 கவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். யூனிட் 4ல என்ன இம்பார்ட்டன்ட்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர்ஸில் ட்ரீ டிராவர்சல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ ட்ரீ டிராவர்சல் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நல்லா படிக்க வேண்டிய கொஸ்டின். அடுத்து பார்த்தோம்னா ஏவிஎல் ட்ரீயும் ட்ரீ டிராவர்சலும் படிச்சோம்னாலே இதில் நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி தான் பைனரி சர்ச் ட்ரீக்கும் ஹீப் ட்ரீக்கும். பைனரி சர்ச் ட்ரீ ரொம்ப சிம்பிள். ரூட் நோட்லேருந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் சின்ன வேல்யூவாக இருக்கும், ரூட் நோட்லேருந்து ரைட் சைடு இருக்கிறது தான் பெரிய வேல்யூவாக இருக்கும். அவ்வளோதான். ஹீப் ட்ரீயும் மின் ஹீப், மேக்ஸ் ஹீப் யூஸ் பண்ணி ஹீப்பிஃபை ஆப்ரேஷன் வச்சு எப்படி பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ட்ரீ டிராவர்சல் வந்து நமக்கு இன்னார்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், ஒரு ட்ரீ கொடுத்துட்டு புதுசாக வேல்யூ ஆட் பண்ணுங்க, அதை ஆட் பண்ணி நீங்கள் இன்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரீ கொடுத்து அந்த ட்ரீல நீங்கள் வேல்யூவை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். ஏவிஎல் ட்ரீயும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு கிராஃப் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம், டிஜிக்ஸ்டார் அல்காரிதம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இருக்கிற கொஸ்டின்ல பார்ட் சிலையும் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா டிஜிக்ஸ்டார் அல்காரிதம். அடுத்து பார்த்தோம்னா மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. மினிமம் ஸ்பேனிங் ட்ரீன்னு டேரக்டாகவும் கொடுக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் கொடுக்கலாம். அதில் என்ன இருக்குன்னா பிரிம்ஸ் அல்காரிதமும் க்ரூஸ்கால் அல்காரிதமும். அதில் பிரிம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 கொஸ்டின் பார்த்தோம்னாலே நம்மளால அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஒன்று, சீக்வென்ஷியல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று, லிங்க்டு லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஒன்று. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது 4 மார்க் 2 மார்க்ல கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஸ்டின். ஸோ நீங்கள் டிஜிக்ஸ்டார் அல்காரிதம், பிரிம்ஸ், க்ரூஸ்கால் பார்த்தீங்கன்னாலே கிராஃப்ல அட்டன் பண்ணுறது தான். ஸோ நோ ப்ராப்ளம். இது இல்லாமல் யூனிட் 5ல நீங்கள் வந்து பேசிக்காக 8 மார்க்கோ ஏதோ கேட்குறதுனா பிஎஃப்எஸும் டிஎஃப்எஸும். ஸோ மறந்துடாதீங்க, பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் உடைய டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா?
டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஸோ அடிக்கடி கேட்கறனால பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் உடைய டிஃப்ரென்ஸ் 8 மார்க்ஸ்க்கு கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அதை நான் அது இல்லாமல்னா டிஜிக்ஸ்டர் அல்காரிதம் பிரிம்ஸ் பார்த்துட்டு நீங்கள் இந்த டிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ் பார்த்துக்கலாம். இதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிட் 5ல வந்து உங்களால் ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த டாபிக் கவர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் யூனிவர்சிட்டியில் நல்ல கிரேடே வாங்க முடியும். இந்த CD3291 டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் சப்ஜெக்ட்டுக்கு யூனிட் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். லெக்சரர் வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய நோட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா alaganmuruganfamily@gmail.comன்ற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி நோட்ஸுமே வாங்கிக்கலாம். ஸ்டே டியூன். நம்ம சேனலில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். லெக்சர் வீடியோஸும் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். தேங்க்யூ.